ஈரான் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களுக்கும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளியான தகவல் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. ஈரானில் நிலவி வரும் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் வன்முறையாக மாறியுள்ளன. இதில் பாதுகாப்பு படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்துள்ளதால் நாடு முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியதை அடுத்து அப்போராட்டம் நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு பரவியது. அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக சர்வாதிகாரி ஒழிக என முழக்கமிட்டு வருகின்றனர். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்தன. லார்ஜெகன், கவுதஸ்ட், இஸ்பானா ஆகிய மாகாணங்களில் நடைபெற்ற மோதல்களில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டில் 22 வயது மாஷா அமினி காவல்துறை காவலில் இறந்ததை அடுத்து நடந்த நாடு தழுவிய போராட்டத்திற்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் இதுவாகும். இது சம்பந்தமான வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஈரானில் நிலவும் 42.5% பணவீக்கம் மற்றும் அந்நாட்டு நாணயமான ரியாலின் மதிப்பு கடும் வீழ்ச்சியடைந்ததே இந்த புரட்சிக்கு முக்கிய காரணமாகும். ரியாலின் மதிப்பு கடும் வீழ்ச்சியின் காரணமாக அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கடும் நெருக்கடிக்கு ஆளான மக்கள் ஆட்சியாளர்கள் மீதும் அந்நாட்டில் உச்ச பதவியில் இருப்பவர்கள் மீதும் கடும் கோபத்திற்கு ஆளாகி வீதிகளில் இறங்கி தங்களது கோபத்தை ஆட்சி மாற்றம் வேண்டும் என கோஷமிட்டு வருகின்றனர். முதலில் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்கள் மத்தியில் தொடங்கிய எதிர்ப்பு குரல் பின் மாணவர்கள் மத்தியிலும் எழத் தொடங்கியது. இது நாட்டின் அமைதியின்மையை மேலும் அதிகரித்தது. இப்போராட்டம் காரணமாக பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் என அனைத்துக்கும் பொது விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டக்காரர்களின் சட்டப்பூர்வமான கோரிக்கைகளுக்கு தனது அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் இஸ்ரேலுடனான சமீபத்திய போர் மோதல்கள் ஈரானின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது மக்கள் நடத்திய போராட்டத்தில் அந்நாட்டின் அரசே தலைகீழாக்கப்பட்டது. அதோடு அந்த போராட்டம் வன்முறையாக மாறி உலக அளவில் கவனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது.